வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுः ஸ்ரோத்ரம் தோபலம் இந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மமுபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மா பிரம்மம் நிராகரோ அனிராகரண மே அஸ்து அனிராகரண மே அஸ்து சதாத்மானி நரதே உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்தோ தே மயி சந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 161வது மந்திரத்திலேருந்து நம்ம சிந்தனை செய்யலாம். விசாரங்கிற வார்த்தையை தான் சிந்தனை செய்யலாங்கிறேன். விசாரமும் சிந்தனையும், சத்தை பற்றிய சிந்தனையும் அறிவுபூர்வமான சிந்தனையும் செய்வது விசாரம்னு சொல்கிறோம். நேற்று நீங்கள் நித்திய பிரபுத்தி சித்தஸ்துவம், நீ சித்தாகி பூரணமான சித்தாகி குருவன் ஆத்ம ஏகத்துவம் விதித்வா உன்னை அறிந்து. யார் நீ உன்னை அறினா என்ன அர்த்தம்? நீ உன்னை அறினா யார் யார் அறிகிறா? யார் யார் அறிகிறா? சித்து சத்தை அறிகிறது. அப்போ நீ யார்? நீ சித்தா இருக்கிற. நீ யார்? நீ சத்து. நீ சத்து. இப்போ சித்தா இருக்கிற. சித்தா எப்போ இருக்கிற, எப்போ அறிகிறேன்னு சொன்னால் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணும்போது தான் நீ சித்துங்கிறத ஒத்துக்க முடிகிற ஒரு உணர்வு ஏற்படும். அகம்பிரமாஸ்மி உணர்வுங்கிறது ஒரு கடைசி வார்த்தைன்னு சொல்லியிருக்கேன். அது எப்போனா நீ இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டால் நீ உடம்பாகவும் மனசாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் அவித்யாவுமா இருக்க. அது உபாதி. அதுதான் தோன்றுது, நிற்குது, மறையுது. அதில் வாழாத. துரியத்துக்கு வா, 4வது நிலைக்கு வா. ஸ்தூல உடம்பை கடந்து, சூக்ஷ்மத்தை கடந்து, காரணத்தை கடந்து, அவித்யா நேற்று பேசணும், அவித்யாங்கிற அறியாமை இருட்டை கடந்து, ஆசைங்கிற விஷ்ணு கிரந்தி, அறியாமைங்கிற ருத்ர கிரந்தி, ஆசைங்கிற விஷ்ணு கிரந்தி, கர்மாங்கிற ருத்ர கிரந்தியை எரிச்சிட்டு வாங்க. நான் அவிழ்க்கிறதுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதெல்லாம் திரும்ப வரவே கூடாது. அவிழ்த்தா திரும்ப முடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரிச்சிட்டா திரும்ப அது முளைக்காது. அதனால் எரிக்கணும். எப்படி எரிக்கணும்? ஞானாத்தேவ கைவல்யம். ஞானத்தினால நீ அது அல்லங்கிற அறிவில் நீ வாழ்ந்தீங்கன்னா இந்த மனசை விட்டுடணும். நீ மனசுங்கிறதுலே நீ வாழக்கூடாது. நீ மனுஷனாக இருக்காத. நீ மனுஷன் அல்ல, நீ பிரம்மம். குறைஞ்சபட்சம் நீ தேவன். மானுடமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்னும் சொல்லப்போனால் மிருகமாக போகிற. என்ன சொல்லுது வேதம்? பிரம்மஞானம் இல்லாதவன் மிருகம்னு சொல்லுதே. குரு இல்லாதவன் அசுரன் சொல்லுதே. எல்லா காரணத்துக்கும் அறியாமை தான் துக்கம். இப்போ இதை ரொம்ப எளிமையாக சொல்கிறோம். உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் அறியாமைப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இவ்வளவு அடிப்படுறமே, உதப்படுறமே, நம்ம விரைந்து அந்த பிரம்மஞானத்தை அறியணுங்கிற புத்தி ஏன் வரமாட்டேங்குது? எனக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இதுதான் நோயே, இதுதான் மருந்துன்னு சொல்லியாச்சு. நோயையும் கண்டுபிடிச்சாச்சு, மருந்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது என்ன? அதுதான் மோகம்னு பேர். மயக்கம், பிரம்மை. இல்லை, நீ பயணத்தை நீ மனசுலேருந்து புத்திக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குன்னு சொல்லியாச்சே. அதில் ஒவ்வொரு மந்திர வார்த்தையும் தான் அந்த படிக்கட்டுன்னு சொல்லியாச்சே. அந்த மந்திர வார்த்தையை குருவோட விசாரம் செய்து, அவரோட விசாரம் செய்யறனா கூட அவர் விசாரம் செய்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையாவது சிரவணம் பண்ணி அதை சிந்திச்சு
மெய்ப்பொருளை ஏற்றுக்க மாட்டேன்னா நீ யார்? நீ யார்? மெய்ப்பொருளை நீ யார்? மெய்ப்பொருளை நீ பரம்பொருள்னு சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிற, நீ மனுஷன்னு சொன்னால் ஒத்துக்கிற. நான் அங்கேயே இருக்கிறேன், எனக்கே இது இங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் கீழே தான் போவையே தவிர மேலே எப்படி வர முடியும்? தெரியாமல் நீ எப்படி வேணாலும் வாழலாம், தெரிஞ்ச பிற்பாடு நான் இப்படி தான் வாழ்வேன்னா என்ன அர்த்தம்? அதுதான் பிரம்மன்னு பேர். இன்னும் என்ன இல்லை? மெய்ப்பொருள் இல்லை, இருட்டு தீரலை. இருட்டு எப்போ வெளிச்சமாகும்? பிரம்மஞானம் வந்தால் தான் வெளிச்சம் வரும். வெளிச்சம்னா இருட்டில் தான் நீ வாழணும். அப்போ இருட்டு பிறவி தான் நீ. உனக்கு ஒரு மதிப்பு மரியாதை எப்படி யார் கொடுப்பா? இது ரஜோகுணத்தை விடு, மனதை விடு, இந்த வார்த்தைகளை பிடி. அந்த வார்த்தைகளை தான் அறிவு உலகத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போகுது. இப்போ நீ ஹிருதயத்தில் இருக்கிற வரைக்கும், மனசில் இருக்கிற வரைக்கும் அபூர்ணம் ஈக்குவல் டு மைனஸ். நீ இந்த வார்த்தைகளை பிடிச்சி புருவமத்திக்கு வந்தால் அந்த லோகத்தில் விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே நீ நுழைஞ்சாதான் உனக்கு சுகமும் துக்கமும் இல்லாத, எதுக்கும் கவலைப்படாத ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. அந்த சமத்தன்மைக்கு முதல்ல வா. இந்த சமத்தன்மைக்கு வராமல் உன்னை வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டால் இந்த அறியாமையும் இந்த கர்மாவும் இந்த டார்கெட்டும். அதில் தான் இந்த கர்மான்னு சொல்கிறாங்க. எப்போ எங்கே கூப்பிட்டாலும் சத்து விசாரத்துக்கு வா, வேதா கிளாஸுக்கு வா, பூஜைக்கு வா, கிரிவலத்துக்கு வா, ட்ரிப்புக்கு வான்னு கூப்பிட்டா எப்போ கேட்டாலும் கமிட்மெண்ட்டு கர்மாங்கிறான்ல. கர்மாவை யோகமாக செய்யடா. கர்மா 8 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம் வேலையை 3 மணி நேரத்தில் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணி விட்ருவோம் ஒன்று. கர்மத்தை யோகமாக பண்ணான். இப்போ நீ எப்படி பண்ணிகிட்ருக்க? கர்மத்தை கர்மாவாக பண்ணிகிட்ருக்க. அது 16 மணி நேரமும் உனக்கு பத்தலை. வீட்டில் இருக்கிறவங்களையும் வேலைக்கு போக சொல்கிற, அவங்க வேலைக்கு போயும் அதுவும் பத்தலை. இப்போது அடுத்த யாரை வேலைக்கு அனுப்பலான்னு பார்க்குற, அவங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம், படித்ததெல்லாம் நீ போதும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிற. என்ன ஆச்சு? காரணம் என்ன? ஆசை பின்னாடி போகிறையே தவிர அறிவு பின்னாடி போகிறதுக்கு உனக்கு அறிவு இல்லை. இதுதான் நோய், இதுதான் மருந்துன்னா அந்த மருந்தை சாப்பிட்டு நோயை தேர்த்துக்கிட்டு துக்கம் பயம் இல்லாத ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு ஈக்குவல் நிலைக்கு வா, சமத்துவத்துக்கு வா, புருவமத்துக்கு வா. அதுக்கு ஒரே வழி ஞானம்தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வேதம் பொய்யா சொல்லுது? இப்போ நாங்களாம் 100% இந்த வேதத்தை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? யார் சொல்லி கொடுத்தா? இந்த வேதத்தை நேசிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? அதனுடைய உள்ளார்ந்த தத்துவமும் சத்தியமும் என்ன பண்ணுது? ரொம்ப விரும்புகிறோம், அதனால் வேதத்தை நேசிக்கிறோம். பொய்யை அதை புகட்டுனுச்சுன்னா நம்ம நேசிப்போமா? அது பொய்யன்னு என்ன பண்ணிடுவோம்? கலட்டி விட்ருவோம். பொய் தான் பிரதான தத்துவம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே பல பேர். அதுக்காக பிறந்து, அதுக்காக வளர்ந்து, அதுக்காக சாகிறது. அல்ப ஜந்து இருந்துட்டு போட்டோம். அதனால் இந்த சத்தை, உள்ளிருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை, அன்பை, ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அடையணும் அப்படின்னா அறிவே வழி. அங்கேயே உக்காரணும். சம்சிதம்ங்கிற நிலையில் நீ அங்கே உக்காரன்னா அந்த நிலை அதுதான் சமாதி. எப்போ அங்கே நீ மைனஸ்லேருந்து ஹிருதயத்துலேருந்து புருவமத்திக்கு போய் புருவமத்திலேருந்து ஈக்குவல் நிலையில் கொஞ்ச நாள் இருந்து, ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மைனஸில் ஓடும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். அதை நீ பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். ஜீவனாம்சம் கிடைச்சா போதும்னு. அதுக்கப்புறம் அதே பேலன்ஸ் ஈக்குவலைஸாக போகும். லாபமும் நட்டமும் இல்லாமல் போகும். அப்புறம் ப்ளஸில் போகும். ஆகட்டுமே, 10 வருஷம் ஆகட்டுமே. 10 வருஷம் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கான அறிவு இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்ரும். அதே போல் தான் இந்த வாழ்க்கையும் இருக்குது. நம்ம ஹிருதயத்தில் இருக்கும்போது அபாவமாக இருக்க, அபூர்ணமாக இருக்க, எப்போ பார்த்தாலும் பசி தாகம் அது இதுன்னு ஆசையில் வசப்பட்டு கிடக்கிற, அதுலேருந்து மேலெலும்பி வா. இந்த வார்த்தைகளை ஒன்று சிந்திச்சு பாரு. சிந்திச்சா சத்தியத்துக்கு அந்த மனம் தலைவணங்கும். நீ அதை என்னால் முடியல, எனக்கு இது அறிவுன்னு தெரியுது, ஆனால் இது நல்லதுன்னு தெரியுது, ஆனால் ஃபாலோ பண்ண முடியலன்னு இருக்கல்ல, அந்த கண்ணையெல்லாம் திறந்துடும். அறிவு உலகத்துக்கு விஞ்ஞானமய கோஷங்கிற புருவமத்திக்கு நீ வர முடியும். அந்த நிலையில் நீ யாருன்னு அப்போ அறிகிற. அந்த நிலையில் எப்போ நீ பியூர் கான்சியஸாக ஆகிறையோ, சித்த ஆகிறையோ, அது வரைக்கும் மனம், அகங்காரம், புத்தி, உடம்பு,
காம குரோதாதிகள், பசி, தாக்கம், சந்தேகம், பயம், குழப்பம் இத்தனை நிலைகளில் இருந்த நீ சமமாக இருக்கிற. ஏன்னா நுரையா இருந்த நீ இப்போ அலையா கொஞ்சம் அமைதி பெற்ற. நீ அமைதி நிலைங்கிறது ஒரு பாயிண்ட். அது இந்த அறிவு நிலையில் நீ ஈக்குவலாக இருந்தால் தான் அமைதி நிலையில் இருக்க முடியும். அமைதி நிலையில் தொடர்ந்தால் தான் ஆனந்த நிலைக்கு போக முடியும். இந்த அமைதி நிலைப்படுத்துறது, ஈக்குவலைஸ் பண்ணுறது. இப்போ எல்லாருமே குறைஞ்சபட்சம் 8 மணி நேரத்தோட வேலையை நிறுத்துறானா? 8 மணி நேரம் வேலை போதும்னா இருக்கான். அவன் நேரமே பத்தலைங்கிறான். எவ்வளோ 24 மணி நேரம் இல்லை, 50 மணி நேரம் டெய்லி அப்படின்னு ஒரு காலண்டர் போட்டால் கூட, உங்களுக்கு டெய்லி 50 மணி நேரம் அப்படின்னு டைம் சொல்லி கொடுத்தா கூட அவனுக்கு பத்தாது. ஏன்? அறிவு இல்லை, மெய்யறிவு இல்லை, விவேகம் இல்லை. விவேகம் இல்லை, சரி தப்பு தெரியல, மேலானது கீழானது தெரியல, உயர்வு தாழ்வு தெரியல, நல்லது கெட்டது தெரியல, பிளைண்டாக போகிறான். அதில் ஒரு பிரேக்கை கொடுத்து ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் இந்த ஞானம். நீ அந்த நிலையில் பயணம் செஞ்சீங்கன்னா அடுத்தது ஈக்குவல் ப்ளஸ்ஸாக மாறும். அங்கே நீ ஆத்ம ஈக்குவலாக இருக்கும்போது தான் சம ஆதின்னு பேர். அந்த ஆதிக்கு சமமாக இருக்க, அமைதிக்கு சமமாக இருக்க, ஆனந்தத்துக்கு சமமாக இருக்க. சொரூபம் கொள்ள ஆகலை, அது சமந்தான். மயம், ஆனந்த மயம், அறிவு மயம், அன்பு மயமாக இருக்க, சிவமயமாக இருக்க, சிவஸ்வரூபமாக இருக்கணும். பரம்பரையா அப்படின்னு சொல்கிறீங்களே, பராபரம். அந்த பராபரமேன்னு சொல்கிறாங்களே, பராபரம் என்ன? பராங்கிறது அம்பாள், பரம்ங்கிறது சிவசக்தியை வணங்குறாங்க. பரம்பரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பரன் பறை, சிவசக்தியை வணங்குறாங்க. அப்போ ப்ளஸ்ஸுக்கு போகணுங்கிற புத்தி, முதல்ல ஈக்குவலைஸ் பண்ணணுங்கிற புத்தி வரணும் இல்லையா? இந்த ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த படிக்கட்டு. முதல் ரவுண்டில் என்ன பண்ணுறோம்? அறிவை கொடுக்கறதுக்காக இந்த வேதத்தை சிரவண ரவுண்டாக. இன்னொருத்தர் கேட்டார், இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்காரு, கிருத்திகை சஷ்டிக்கு இங்கே திருப்புகழ் மன்றம் மூலியமாக ஒரு வேல் பூஜை பண்ணுறாங்க. அவர் என்னை பார்ப்பார், சிரிப்பார், நானும் சிரிப்பேன், போவேன் வருவேன். இன்றைக்கி திடீர்னு என்ன உள்ளே உட்காந்து எப்போதும் எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன பண்ணி ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா எக்ஸாமினேஷனுக்கு, ஏதாவது சித்த சுத்திக்காக ஏதோ கேட்குறீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உள்ளன்னு. அந்த உபநிஷத்தெல்லாம் இப்போ தமிழ் பண்ணிட்டுருக்கு. உபநிஷத்தா அப்படின்னு ஒரு நேரம் அப்படி ஸ்டன் ஆனாங்க. ஸ்டன் ஆனதுக்கப்புறம் இதில் என்னென்ன உபநிஷத்து இருக்குன்னு அதில் சரப உபநிஷத்தை பற்றி கேட்டார். சரப உபநிஷத்து ஏற்கனவே பண்ணியாச்சு, ஒரு காப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் அதை இது பண்ணுங்கள். முதல் ரவுண்டு சிரவணத்துக்காக பேசின்னு இருக்கேன். 68 உபநிஷத்து தமிழ் பண்ணியிருக்கோன்னு. 68 பண்ணி உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அவர் சொல்கிறார். அவர் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்றார். உருவத்தை பார்த்து ஒருத்தவங்களை எவால்வேட் பண்ணக்கூடாது. அப்போ நீ என்னை வேறு விதமாக பார்த்தியா? அதுக்கு முன்னாடி அண்டர் எஸ்டிமேஷன். உங்களை பார்த்தா அப்படித்தானே. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னை படைச்சவனை போய் கேளு. அவனே மறைச்சி வச்சுருக்கான், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. நான் சிவனேன்னு போகிறேன், சிவனேன்னு பாத்ரூம்லேருந்து வெளியில் வரேன், இல்லை உள்ளே வராது. அப்போ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குன்னா ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி தவறே இல்லை, அது அவங்களுடைய பார்வை. அவன் சர்வபுரிய சேர்க்கனே பண்ணிட்டான்னு சொன்னோடனே அதில் ஒரு காப்பி கிடைக்கும், யூடியூப்பில் இருக்கே. இப்போங்க இப்போ முதல் ரவுண்டு சிரவணத்துக்காக பேசுகிறேன், அறிவுக்காக பேசுகிறேன், அப்புறம் அனுபவத்துக்காக பேசுவோம், அப்புறம் அனுபூதிக்காக பேசுவோம், அப்புறம் இந்த அடியார்கள் சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கு முக்தி தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அது 4வது நிலை, அனுபூதி நிலை. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி அருணகிரி கொடுத்த மாதிரி நாமளும் எல்லாருக்கும் முக்தி அனுபூதி கொடுத்து சித்தியும் கொடுப்போம். பாதியில் இது பண்ணிட்டு வேண்டாம். அவர் யோசிப்பார், நீ நைட்டு தூங்க மாட்டார், கண்டிப்பாக தூங்க மாட்டார். அவரால் ஜீரணிக்க முடியல. அவர் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற சிரவண மனன நிதித்தியாசனம் சிரவணத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னான்ல, அப்புறம் மனனத்துக்காக தத்துவமசின்னு பேசுவேன், அப்புறம் நிதித்தியாசனத்துக்காக அகம் பிரம்மாஸ்மின்னு பேசுவேன்னு சொன்னோன்னே அவர் எல்லாத்தையும் கொட்டுறார். அப்படியே இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் இது பேச முடியும்.
உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ட்டு நமஸ்தேனாரு. நானும் நமஸ்தே சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு இறைவனுடைய திருவிளையாடல். யாரையாவது வச்சு விளையாடுவார் நம்ம கூட சுவாமிநாத சுவாமி. அது மாதிரி இந்த அறிவு நிலை நீ என்னவா இருக்கன்னா, நீ உடம்பாக இருக்க, மனசாக இருக்க, புத்தியாக இருக்க, இதெல்லாம் விட்டு தொலை. விஞ்ஞானமய கோஷத்துக்கு வா. ஹிருதயத்துலேருந்து மனோமய கோஷத்துலேருந்து விஞ்ஞானமய கோஷத்துக்கு வா. வந்தீங்கன்னா அங்கே உன்னை பற்றிய உனக்கு அறிவு விதித்துவா அறிந்து திஷ்டாக்ஷுப்த மகாப்திவத் அமைதியான கடலை போல நிற்பாய். அந்த நிலையா சமாதி புரோக்தக, அதை தான் சமாதின்னு சொல்கிறாங்க. சமாதி யோகம் இதெல்லாம் என்னது? ஆத்மாவை குறிக்கிற வார்த்தை. ஆத்மாவுக்கு பல வார்த்தைகளில் டெக்னிக்கல் வார்த்தையாக சமாதிங்கிறது ஞான சமாதி, யோக சமாதி அப்படின்னு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க, யோகத்தில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வேதம் படி போகிறதுனால எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். அந்த மெத்தடில் இந்த சமாதிங்கிற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. சமாதினா என்ன? சித்தானது சத்தோடு இரண்டரை கலந்து அமைதி பெறும் நிலை இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு காலகட்டத்தில் சேர்ந்தாகணும். சேரணுங்கிறாங்க இல்லையா? சேர்க்குறாங்களே இல்லையா? பெரியவங்க சேர்க்குறாங்களா இல்லையா? திருமணங்கிற ஒரு உறவை ஏற்படுத்துகிறாங்களா இல்லையா? அங்கே என்ன ஏற்படுது? அமைதி ஏற்படுது. பல பல பொய்யான திரைகள்லாம் கிழிக்கப்பட்டு ஒரு அமைதி நிலை ஏற்படுது. சாந்தி முகூர்த்தம்னே பேரே வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம முன்னோர்கள் வச்ச பேர் தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அறிவு இருந்தால் அந்த இல்லறத்தை நல்லவரமாக ஆக்க முடியும். அது அறிவு இல்லைன்னா அந்த இல்லறத்தில் மண்ணல்லையும் போடக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 3000 சங்கல்பம் பண்ணாத, 3 சங்கல்பம் பண்ணு, 1 சங்கல்பம் இல்லறத்துக்குன்னு. அதில் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இல்லறத்தை நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய துணையை, அதனுடைய தத்துவம், அது அழகாக இருக்குது, பணம் இருக்குது, பணம் இல்லை, அழகாக இருக்குது, அழகாக இல்லை, அறிவு இருக்குது, அறிவாக இல்லை, இதெல்லாம் நிப்பா. அது ஒரு தத்துவம், அது ஒரு சக்தி, அது ஒரு சக்தி பீடம். அதை நீ அறியணும். ஒன்றை நீ அறிகிற மாதிரி அதை நீ அறிஞ்சு உணர்ந்து புரிஞ்சால் அங்கே அத்வைத நிலை வந்துடும். 2 பேர் இருக்க மாட்டீங்க. அதான் இல்லறத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே சங்கல்பம். யாரும் சொன்னாங்களோ இல்லையோ, அடியேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த கர்மத்துக்கு தான் நேற்று சொன்னோம். கர்மத்தை யோகமாக பண்ணு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான் தெரிஞ்சுக்கோ. நிபுணத்துவத்தோட வேலை செய்ய, திருப்தியோட, ஆத்ம திருப்தியோட வேலை செய்ய, பூர்த்தி செய்ய. அதுக்கப்புறம் பலனையும் ரொம்ப எதிர்பார்க்காம காத்திரு, வந்தே தீரும்னு சொன்னோம். அப்போ இந்த 3000 சங்கல்பத்தை 3 சங்கல்பமாக மாற்றுறது எப்படின்னு தெரியுதா? அப்போ நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்ய போதும். இல்லறத்தை துணைவியாரையோ துணைவரையோ நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லறம் நல்லறமாயிடும். 3வது என்னது? மாயையை பொய் பின்னாடி போகிறதெல்லாம் இந்த சிரவணத்தில் நீ போக போக அது நான் பொய், எது மித்தியா, ஜகத்தை பற்றி பார்க்கவே மாட்டேன், கண்ணில் ஒன்று படாது. அது அப்புறம் முதல்ல உன்னை நீ எப்போ பார்த்தாலும் கர்மான்னு இருக்கல்ல, அந்த கர்மாங்கிற அந்த பாயிண்ட்டை உடைக்கிறோம். அதுக்கு நெருப்பு வைக்கிறோம். அதுதான் இந்த யோகமா செய்யுங்கிற வார்த்தை. இல்லறத்தை புரிஞ்சுக்கோ, கணவனையோ இல்லை மனைவியையோ புரிஞ்சுக்கோ. அது நீ பார்க்குற புறப்பொருள் அல்ல, அது ஒரு அகப்பொருள், சைத்தன்யம், சின்மயி. ஆண் பெண்ணே கிடையாது, எல்லாமே சித்து தான். அந்த நிலையில தான் இந்த சித்தானது சுத்தமாகி சத்தோடு கலக்கிற 2.5 நிலை தான் அத்வைதம், சமாதி, யோகம். இதெல்லாம் எப்போ ஏற்படும்? நீ சித்தானா தான் ஏற்படும். நீ இப்போ யாருன்னா நீ சத்து, நீ என்னவா இருக்குன்னா சித்தா இருக்க, இல்லைன்னா கீழே அகங்காரம், மனம், புத்தியாக இருக்க. நீ திரும்ப ரிவர்ஸில் போனீங்கன்னா சித்தாகி சத்தோட, அப்போ நீ ஒன்று தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே எங்கே இருக்கான்? பலவாக இருக்கான். 2ஆக கூட இல்லை, துவைத்தமாக கூட இல்லை, பலவாக இருக்கான். ஆடாக இருக்கான், மாடாக இருக்கான், கழுதையாக இருக்கான், குதிரையாக இருக்கான்.
ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரில, ஓடிக்கிட்டே இருக்கான், பணத்தை தேடுறேன்னு சொல்லிவிட்டு நிம்மதியை இழந்து நாயா பேயா அலைகிறான். அப்போ தான் தூஷ்ணீம் அமைதி நிலை. பாருங்கள், அமைதி நிலை ஒரு புள்ளிங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று ஒரு புள்ளியில் இருக்குது. இந்த படிக்கட்டு வார்த்தைகளை நீ பிடிக்க அது எங்கே கொண்டு விடும்னா ஈக்குவலைஸ் பண்ணுன்னு சொன்னேன்ல. ஈக்குவலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஈக்குவலைஸ் ஆகிடுத்துன்னா எப்படி அறியலாம்? அமைதி அறியலாம். உன்னுடைய முடிவுகள் எல்லாத்துலேயும் அமைதி இருக்கும், எல்லாத்துலேயும் அறிவு இருக்கும். உன்னுடைய எல்லா செயல்பாடுகள்லேயும் அறிவும் இருக்கும், அமைதியும் இருக்கும். ஆனந்த இறுதி நிலை, அதை உடனே அடையலாம், படிப்படியாக அடையலாம், அது வேறு விஷயம். அறிவு நிலை உயர உள்ளிருக்கக்கூடிய வெளிச்சம் உயர அறிவு கேட்க ஆடியோஸ் கேட்க உபநிஷத்து 108 கேட்க அறிவு பிரகாசத்தை நிச்சயமாக கொடுக்கிறது. நீங்களே ஒரு மாடல் தானே அதுக்கு. இப்போ 33% உங்கள் வாழ்க்கையில் அறிவு சார்ந்த விஷயங்களை தானே செயல்படுத்துகிறீங்க. எல்லாத்தையும் அறிவோடு பார்க்குறீங்களா இல்லையா? எப்படி வந்துச்சு? உள்ள வெளிச்சம் வந்திருக்கா இல்லையா? ஆனந்தம் கூடியிருக்கா இல்லையா? அமைதி கூடியிருக்கா இல்லையா? இதனால் வந்துச்சு. யாராலும் பண்ண முடியுமா? இதே அறிவால் தான் இதெல்லாம் வந்துச்சு. நிரந்தரமானது வேற, இன்னும் மேலாக ப்ளஸில் தான் போகும். அறியவே மாட்டேன், நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா அது பேர் மோக கலீலம்னு பேர். கலீலம்னு பேர். எது வரைக்கும் நீ மோக கலீலம் உனக்கு நீங்களையோ அது வரைக்கும் யோகம் ஏற்படாது. மோகவசாத்து தானே நீ எல்லா கர்மாவிலையும் ஈடுபடுற. கொள்கையே தப்பாக இருக்குது, டார்கெட்டும் தப்பாக இருக்குது, விளைவுகளும் தப்பாக இருக்குது. அதனால் இந்த நிலையில் சமாதியை பற்றி அழகாக சொல்லியிருக்கு. அனுபூதி சித்து சத்தாகி ஆனந்த உணர்வில் மூழ்கி கரைந்திருப்பது. அதில் கடைசி வார்த்தை தூஷ்ணிங்கிறது தூஷ்ணிம் அவஸ்தித்த. நீ அமைதியாக இருக்கிறதுங்கிறது ஆனந்த அனுபூத்தியோடு அமைதியாக இருக்கிறது. வெறுமனே நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நீ இருக்கிறேன்ல, அது ஒரு நிலை. அதை நீ தொட்டினா அதை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிரீட்ச சம்சித்தே ரத்னே யதா லோக் பிரவர்த்ததே சத்தா மாத்திர பரே தத்துவ யதா ஏவ ஆயம் ஜகத்கணக. நிரீட்ச இச்சையெல்லாம் மெய்ப்பொருள் நீ அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்குள்ளே வெளிச்சம் வந்துடுச்சுன்னா இந்த ஜகத்தில் இது வேணும் அது வேணும் அலையிறீங்கல்ல, அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா இது நிச்சயமாக இது போய் கண்டிப்பாக அதை என்ன கொண்டு போய் விட்டுரும், நடுத்தரில் தான் விடும், இல்லை கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடும். ரெண்டே விஷயந்தான். ஒன்று கொண்டு ஒன்றை வெளியில் எடுத்து தெருவில் விட்டுரும், இல்லையா கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடும். இந்த ரெண்டு தான் அது நடக்குது. அது நல்லா அறிஞ்சால் அது பின்னாடி போவோமானா அது பின்னாடி போக மாட்டோம். நல்லா அறியாததுனால அது பின்னாடி போகிறோம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் நிரீட்சா இந்த மோகத்தை விட்டுட்டு சம்சித்தே நன்றாக அமர்ந்தால் ஒரு ரத்னம் ஒரு வைரம் சும்மா இருக்கிற இடத்துலையே அது பிரகாசிக்கும். யாருடைய அது வெளியே, ஏன்னா அது சுபாவம், அது பிரகாசிக்கிறது. ஆத்மா அது பிரகாசிக்கிறது அதனுடைய சுபாவம். அதுபோல் இந்த லோகக பிரவர்த்தத்தை, அது மாதிரி ஆத்மா இருந்துச்சுன்னா ஆத்மாவை சுற்றி இந்த லோகங்கள் பிம்பமாக பிரகாசிக்கிறது. இப்போ ஆத்மானா ஆத்மாலேருந்து தான் என்ன வந்திருக்குன்னா பிராணன் வந்துச்சா, சித்தம் வந்துச்சா, புத்தி வந்துச்சா, அகங்காரம் வந்துச்சா, சூக்ஷ்ம உடம்பு வந்துச்சா, அப்புறம் சூக்ஷ்ம உடம்புக்கு காரண உடம்பு எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலை தான் அலையா மாதிரி நுரையா மாறி இருக்குது. இல்லை சொல்லப்போனால் அவன் உள்ளே இருக்கிற அந்த சத்து தான் அவனாகி அவளாகி அதுவாக இருக்குது. அதுங்கிறது சிதாபாசம் உடம்பு, அவள்ங்கிறது சைத்தன்யம் சொல்லக்கூடிய நம்ம ஆத்மா உயிர், அவன் சொல்லக்கூடியது பரமாத்மா. இது மூணு ஒன்று தான். மூணையும் நம்ம வேறு படித்து பார்க்குறோம். இதுவே இன்னும் தெரியாமல் இருந்தோம். மூணு ஒன்று தான். ஆனால் நீ எதுவாக செயல்படணும்னா நுரையாக செயல்படக்கூடாது, அலையாகவும் செயல்படக்கூடாது, நிலையாக செயல்படணும். அதுவாக செயல்படக்கூடாது, அவளாகவும் செயல்படக்கூடாது, அவனாய் வாழணும். புரியுதா? சத்தா மாத்திர பரே தத்துவம் எத்தை ஏவ ஜகத்கணம். அந்த சத்தா இருக்கிறதுனால, சத்து இருக்கிறதுனால, அணுக்கள் வெளிவரதுனால அணுக்கள்லாம் ஒன்று கூடி ஜகத்தாக மாறி போச்சு.
புரியுதா? அணுக்கள் காட்ஸ் பார்ட்டிகள். அந்த இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சத்தே அது எப்பயுமே பிரகாச பொருள், சுயம்பு. அதுக்குள்ளேருந்து நிறைய காட்ஸ் பார்ட்டிகள் வெளியில் வருது. அது சும்மா இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு பிரகாசமாக வருது. அது சொல்லலாம் என்னுடைய சுபாவம் பிரகாசம், அதில் இத்தனை அணுக்கள் இருக்கிறது அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லும். ஆனால் அறிவுபூர்வமாக பார்த்தா ஆழ்ந்து பார்த்தா 3 ஒன்று தான். ஒரு நெருப்பு விறகு கட்டையிலேருந்து நெருப்பு தீப்பொறிகள் வர மாதிரி ஜீவராசிகள் வருது, நேரடியாக அதுலேருந்து தான் வருது. ஆனால் அது எனக்கு நான் காரணம் இல்லை, அது நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்டேருந்து வெளிச்சமும் நுரையும் வருதுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. அது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். சத்தா மாத்திர பரே தத்துவ யதா ஏவ அயம் ஜகத்கணக அத்தஸ் ஆத்மனி கர்த்திருவம் அகர்த்திருவம் ச வை முனிகே. இது முக்கியமான மந்திரம். இது ஆத்மாங்கிறது ஒன்று செயல்படுகிறது, இன்னொன்று செயலற்று இருக்கிறது. 2 சொல்லுவோம் இல்லையா? ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தா, சத்து நான் கர்த்தா நான் போக்தா, சித்து கர்த்தா போக்தா. சித்தை நம்ம பிம்பமாக பார்க்குறதுனால, ஜீரோவாக பார்க்குறதுனால அதுக்கு வேல்யூ கொடுக்கறதில்ல. சத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க எல்லோரும். ஆனால் செயல்படுறது எல்லாம் சித்து தான். சித்தாக தான் வாழ்கிறான். எப்போ சத்தாகிறான்? என்றைக்கு அவனுக்கு சமாதி கிட்டுதோ அப்போ சத்தாகிறான். அப்போ தான் அவன் சொரூப நிலையில் இருக்கான். அவன் இருந்தாலே போதும், அவன் வந்தாலே போதும். இப்போ நம்மளை கல்யாணத்துக்கு ஏன் எல்லோரும் கூப்பிட்றாங்க? ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், முருகனுடைய அந்த ஒரு பிம்பம் இங்கே கொஞ்சம் கிடைக்கும், அந்த வைப்ரேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அதான் விஷயம். இப்போ என்னாச்சுன்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஆடியோ போட்டிருக்காரு, அது குருவை பற்றி போட்டிருக்காரு. படிச்சிங்களா? கேட்டிங்களா? சரி. இன்னொருத்தரும் போட்டிருக்காரு. ஒருத்தர் ரைட்டாக போட்டிருக்காரு, ஒருத்தர் இதை ஒரே நேரத்தில் வருது ரெண்டுமே. ஆனால் இறைவன் திருவிளையாடலை எப்படி சொல்ல, 2 பேருக்கும் ஒருத்தவங்க தெரியாது. நான் இன்னும் ஃபார்வேர்ட் பண்ணவும் இல்லை. ஒருத்தவங்க போட்டு அதை படிச்சுட்டு கேட்கல, ஆல்ரெடி அவர் போட்டிருக்காரு. முன்னாடியே மெசேஜ் வந்துட்டு காலையிலேயே ஒரே நாளில் வருது, எல்லாமே ஆடியோ வருது. ஸோ அத்தச் ஆத்மனி கர்த்திருவம் அகர்த்திருவம் ச. முனே ஒரு ஆத்மாங்களில் 2 தத்துவம் இருக்குது. ஒன்று செயல்படும், ஒன்று செயல்படாது. அப்படி இருக்குப்பா. நிரீட்சவாத் அகர்த்தா. சங்கல்பம் இல்லையா, ஆசை இல்லையா, அது அமைதியாக இருக்கும். ஆசை இருக்கா, அதை அடையணுங்கிற முயற்சி இருக்கும். இருக்கா இல்லையா? அதே தான். இப்போது நீ ஆசை இல்லாமல் இருந்தால், சங்கல்பம் இல்லாமல் இருந்தால், அதுக்கு தான் 3000 சங்கல்பத்தை 3 ஆக்குனது. பெரிய இது. இப்போ நம்ம உங்கள்கிட்ட இருக்கிற நோய் மட்டும் சொல்லக்கூடாது, நோய்க்கான மருந்தையும் சொல்லணும். இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மருந்தையும் நம்மளே அவங்க தொண்டையில் உள்ளே வச்சு இறக்கணும் போல இருக்குது அப்படி நினைக்கிறாங்க மக்கள். அவ்வளோ சோம்பேறியாக இருக்காங்க. இந்த இறைவனை அடையணும் இல்லை ஞானத்தை பெறணுங்கிற விஷயத்தில் வெரி லேசி, டூ லேசி. பாக்கி விஷயம்னா வேகமாக ஓடுறாங்க. நிரீட்சித்வாத் கர்த்தா. எப்போ ஆசை இல்லையோ, இச்சா இல்லையோ அப்போ அக்கர்த்தா. அசோ கர்த்தோ. எப்போ மாகோல் வந்துடுச்சா செயல்படணுமா? சந்நிதி மாத்திரத்தக கர்த்தா. இந்த உபாதியோட சேர்ந்தா கர்த்தா, உபாதி நீக்கினா அக்கர்த்தா. புரியுதா? தே துவே பிரம்மணி விந்தத்தே. இப்படி 2ஆக இருப்பதே அறிவாயாக. விந்தத்தே க்ளீனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க பேசலை. இந்த 2 விஷயத்தெல்லாம் அப்போ தான் குழப்பம் வருது சிஷ்யனுக்கு. என்னடா அது 2 இருக்குது, 2 அனுபவம் இருக்குது, 1 அனுபூதி இருக்குது. அனுபூதி இப்போ இல்லாட்டினாலும் அனுபவத்தில் நாம் 2 பேர் இருக்கோம், சாமி ஒருத்தர் இருக்கார், நாம் ஒருத்தர் இருக்கோம் அப்படிங்கிற துவைத்தம் தானே எல்லாருக்குமே தெரியுது. அவன் எப்போ போய் அவன் கண்டுபிடிக்க முடியும்? அவன் அனுபூதிக்கு போகணும். அனுபூதி போகிறது என்ன ஃப்ரீக்குவென்சி? 0க்கு கீழே ஃப்ரீக்குவென்சி. நீ நான்கிற வார்த்தையே உனக்கு வரக்கூடாது, அகங்காரமே வரக்கூடாது, அகம்தான் இருக்கணும். அது எப்போ நுட்பமான தபஸ் பண்ணும்போது 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் இதே சிந்தனையாக 36 ஆண்டுகள் நீ தபஸ் பண்ணால் நீ 2 பேரும் ஒன்றுன்னு தெரியும். உத்தம அதிகாரியாக இருந்தால் 12 ஆண்டுகள். தே துவய பிராமணி விந்தத்தே கர்த்திருத்தா
அக்கர்த்துரத்தே முனே முனி, இந்த ஆத்மாவனுடைய கர்த்து செயல்பாட்டையும் செயலற்ற நிலையும் நீ அறிவாயாக. எத்திர ஏவ ஏச சமத்கார தம் ஆசிரித்திய ஸ்திரோபவ. இதில் ரெண்டில் நீ எதுவாக இருக்க போகிற? சத்தாக இருக்க போறியா, சித்தாக இருக்க போறியா? இப்போ நீ மனமாக இருக்க, அறிவு வந்தால் சித்தாயிடுவ. அறிவு வந்து நீ அவரை அடையணும்னு அறிஞ்சினா அவரை, நீ சத்தாயிடுவ, சமாதி ஆகிடுவ, அனுபூதி ஆகிடுவ. இப்போ நீ அனுபவமே இல்லை, இறை அனுபவமே உனக்குள்ளே இருக்கா? வெளியில் போய் பார்த்தா தான் உனக்கு இருக்குது. நாமளே பிரம்மன்னு அனுபவம் இருக்கான்னா உங்களுக்கு இல்லை. கடவுளை போய் கோவிலில் பார்த்தா தான் ஒத்துக்குவீங்க, பூஜையை போய் பார்த்து கலந்துக்கிட்டால் தான் ஒத்துக்குவீங்க. உங்களுக்கு ஏன் அந்த அனுபவம் வரல? ஏன் வரல? ஸ்தூல உடம்புலையும் சூக்ஷ்ம உடம்புலையும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. காரண உடம்புக்கும் போல் காரணத்தை கடக்கவும் இல்லை. என்னன்னா இந்த பிரம்மஞானங்கிற வார்த்தை எதையுமே சிந்திக்கலை. சிந்திச்சா மெய்ப்பொருள் தெரிஞ்சிருமே. எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு மெய்ப்பொருள், உங்களுக்கு அனுபூதி கொடுக்குற வார்த்தை தானே. தம் ஆசிரியத்தை அதில் ரெண்டில் ஒன்றை பிடிப்பா. இப்போ நீ மனமாக இரு, புத்தியாரு, அகங்காரமாக எதா இரு. ஆனால் முதல்ல நீ சித்துங்கிறத உணர்ந்துக்கோ, அதுக்கப்புறம் நீ சத்தாயிக்கலாம். ஸ்திரோ ஒன்றில் ஸ்திரமாயிரு, சித்தாகி நில்லு. தஸ்மான் நித்தியம் அகர்த்தா அகமிதி. இப்போ தான் உனக்கு நீ ரெண்டில் ஒன்றை பிடிச்சி இந்த பயணத்தை யோகத்தை தொடர்ந்தினால், பிரம்ம யோகத்தை பிரம்மஞான யோகத்தை தொடர்ந்தினால், ஒரு நிலையில் தஸ்மின் ஒரு நிலையில் நித்தியம் அகர்மா அகர்த்தா அகமிதி. நான் எப்போதும் எப்போதும் அகர்த்தா, உடம்பாலேயோ மனசாலேயோ வேலை செய்கிறவன் அல்ல, வேலையே செய்கிறவன் அல்ல. இல்லை, உடம்பு வேலை எப்படி செய்கிறோம்? மனசால் வேலை செய்கிறோம், உடம்பால் வேலை செய்கிறோம், புத்தியால் வேலை செய்கிறோம் இல்லையா? இப்போ இந்த நிலை நீ கிடையாது. நீ இப்போ ஓடுறல நேரம் பார்த்தாம எவ்வளோ சூட்சுமத்தை அழகாக சொல்லு. இந்த லைனு கோல்டன் லைன். நீ அக்கர்த்தா. எப்படி? நித்தியமான அக்கர்த்தா, நிலையான அழியாத அகர்த்தா அகமிதி. அப்படி யார் இருக்கா? பிரம்மந்தான் இருக்கு. அப்படி சங்கல்ப மாத்திரேன்னு இல்லை, அந்த குரு இருக்காங்க, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் 5 பேர் இருக்காங்க, பிரம்மத்தோட 6 பேர். சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தி. சங்கல்பம் பண்ணாலே அவங்களுக்கு நடக்குது, நமக்கு நடக்க மாட்டுது. ஏன்? ஏன்? நாம் எங்கே இருக்கோம்? நம்ம மனசாக இருக்கோம், இல்லை உடம்பாக இருக்கோம், சூழ உடம்பாக இருக்கோம். உன்னுடைய நிலை என்ன? நீ யாருன்னு கேட்டால் அகர்த்தா. எப்படிப்பட்ட அகர்த்தா? நித்திய அகர்த்தா, 10 நாளைக்கு அகர்த்தா இல்லை. எதையும் நீ செய்ய வேணாம். இப்போ நீ என்ன செய்யறதுக்கு இருக்கு? ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் பண்ணிட்டு கிடக்குற. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிற, தூங்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற, ஒரு சத்விச்சாரம் பண்ணுறதுக்கோ இறைவனை சிந்திக்கிறதுக்கோ சாந்தமாக இருக்கிறது. அப்புறம் பீஸ் வேணும் பீஸ் வேணும் காசை கொடுத்துக்கிட்டு அலையிற. காரை எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு டிரைவரை போட்டுக்கிட்டு பீஸை தேடி போகிறார், எங்கெங்கேயோ போகிறார். சில பேர் கடைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு கடைக்கு, எந்த கடைன்னு உங்களுக்கே தெரியும். காசை வாங்கிட்டு இந்த பக்கம் போகிறாங்க, ஈசிஆர் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க, இந்த பக்கம் போகிறாங்க, பீஸ் வாங்கிறதுக்கு, அமைதியை வாங்கிறதுக்கு பாவம் அலைகிறாங்க. இப்போ எல்லோரும் இப்போ என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அலைகிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? அமைதியான ஒரு வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு தானே அலைகிறோம். உன்னுடைய நிலை என்ன? நித்தியம் அகர்த்தா, அது பரம்பரையுடைய ஸ்வரூபம், அதுதான் அகமிதி, அது நானாக இருக்கிறேன். நித்தியம் அகர்த்தா அகமிதி. நான் சொரூபத்துக்குள்ளே போயிட்டா எனக்கு ஒரு வேலையும் இல்லை. இப்போயே அடியன் செஞ்சிட்ருக்க வேலையை என்னது? கர்மாபாசம்தான். செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. சும்மா ஒன்று செய்கிற வேலையும் சாதாரண வேலையும் இல்லை, புரிஞ்சுக்குங்க. செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை.
செஞ்சுட்டு இருக்கிற வேலையும் சாமானிய வேலை இல்லை. இப்போ என்ன பண்ணோம், உயர்நிலையிலிருந்து அக்கர்த்தாவாக இருந்து கர்த்தா பண்ணுறோம், கர்ம பண்ணுறோம். அதனால தான் டெய்லி ஒரு ஆடியோ வெளியில் வர முடியுது, இல்லைன்னா வர முடியுமா? டெய்லி கேட்கவே முடியலங்கிறான், அவன் எப்படி பேச போகிறான்? ஆடியோ வெளியிடுறாங்க, டெய்லி வெளியிடுறாங்களா கேட்டு பாருங்கள், ரொம்ப அரிது. ஃபுல் டைமு பிரம்மச்சாரியாக இருந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு 24 மணி நேரம் இதே சிந்தனை இருக்கிறவங்க தான் இதை சிந்தித்து பேச முடியும், எழுத முடியும். நாமளும் சம்சாரி, எல்லா வேலைகளும் செஞ்சுன்னு தான் இருக்கும். அதுதான் அந்த காவி இல்லாமல், காவிக்குள்ளே நுழையாமல் இல்லறத்தில் இருந்து இந்த கலர் ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த சத்காரியத்தை பண்ணால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வருங்கிறது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, திருமணத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில பேர் இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்பான். ஆகாதெல்லாம் நினச்சோம், அவனுக்கு சந்தோஷம். மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அகமிதி, அகர்த்தா அகமிதி தான் என்னுடைய ஸ்வரூபம். பாசனைய பாவனை ஏத்திய என்று உணர பரம அமிர்தம் நாமினி சா சம தைவேவ சிஷ்யதே என்று உணர, அதாவது அந்த கர்த்தா அகர்த்தா ரெண்டில் நான் அகர்த்தா, ஆனால் நான் இப்போ கர்த்தாவாக இருக்கேன். சித்தா இருக்கிறதுனால கர்த்தா பண்ணிகிட்டு இருக்கேன். சத்தானா அகர்த்தா, அகர்த்தா தான் நான், அகர்த்தா தான் பிரம்மம், அகர்த்தானா என்னது? செயலற்ற நிலை. சங்கல்ப மாத்திரத்தில் செயல்படுத்துகிறாங்க. அப்படி பாவையேன் உணர பரம அமிர்தம், அந்த பரம அமிர்த நிலை பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது, உணர்வு பிறக்கிறது. உணர்வு என்ன உணர்வு? அகம் பிரம்மாஸ்மி உணர்வு, நான் சத்தாக இருக்கிறேன்கிற உணர்வு, நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேங்கிற உணர்வு. சும்மா அது டெம்பரவரி இல்லை, அதெல்லாம் பர்மனெண்ட். இப்போ அகம் பிரம்மாஸ்மி உணர்வு எங்குள்ளே இருந்ததுனால தான் இந்த காரியங்கள் எல்லாம், தடைகளை எல்லாம் கடந்து வர முடிஞ்சிச்சு. இது வெளிப்படாமல் இருந்தாலும் செயலில் வெளிப்பட்டுச்சு. அது புரியுதா? தடைகள் வரும்போது அவர் ஸ்டாக்னேட்டடாக ஸ்டாப் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் பொறுத்திருப்பேன். அப்புறம் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ என்ன பண்ணுவான், பயணம் மெதுவாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்லோவாக நடந்திருக்கு, சில விஷயங்கள் ஸ்லோவாக நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக யாரும் தொட முடியாத ஒரு உன்னத நிலைக்கு இறைவன் முருகப்பெருமான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கார். என்ன அழைச்சிட்டு போகிறவர் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டாரா? அகரம் இப்போ சிகரம் ஆச்சுன்னு ஒரு பாட்டு. அகரம் சிகரம் ஆயிடுச்சு, தகரம் தங்கம் ஆயிடுச்சு. காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழல் ஆச்சு பாட்டு, வேதாந்த பாட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ நான் இப்படி தான் பார்க்குறேன். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கிலும் பாட்டு பாடும் புல்லாங்குழல் ஆச்சு. இறைவன் ஆசீர்வாதம், கிருப்பா, ஈஸ்வர கிருப்பா குரு கிருப்பையாக மாறி இப்போ சாஸ்திர கிருப்பையாக உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். புரியுதா? சாமானியன், ஒரு சாமானியன், பெரிய லாடு லபக்தாஸ் இல்லை, சாமானியன். உங்களுக்குள்ள எல்லா ஆசைகள், விருப்பங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்கள், தயிர் வடை, பால்கோவா எல்லாமே நானும் சாப்பிடணும்னு நினைக்கிறவன் தான். சாப்பிட்றேனோ இல்லையோ, நினைக்கிறேனா இல்லையா? அந்த நிலையில் பரம அமிர்தம் பாருங்கள், பரம அமிர்தம், பரம்பொருள் என்ற அமிர்தத்தை நாம்னே சா சமத்தை ஏவாவ சிஷ்யத்தே, அங்கே சமாதி நிலையே, சமநிலையே எஞ்சி நிற்கிறது. அங்கே நீங்கள் உங்களை நல்லா ஆழ்ந்து தேடி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியில் இருப்பீங்க, ஆனந்தத்தில் இருப்பீங்க. அந்த அமைதியும் ஆனந்தம் தான் இறைவன். அப்போ செய்வதற்கு அங்கே ஏதாவது இருக்கானா, நீங்கள் ப்ரெசன்ஸ் இருந்தாலே எல்லாம் நடக்கும். அதுக்கு தான் ஒருத்தன் முக்தி பெற்றா உங்கள் வீட்டில், ஜீவன் முக்தன் உங்கள் வீட்டில் இருந்தால் 21 தலைமுறை 101 தலைமுறைலாம் சொல்லுதே, என்னவாவாங்க? ஆட்டோமேட்டிக்காக செயல்படுவாங்க. உங்களுடைய கரண்ட் அவங்களுக்கு பாயும், அவங்களுக்கு தெரியாது.
சாமானியர்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமாதி, அதாவது இந்த அர்த்தநாரீஸ்வரர் நிலை இருக்குல்ல, அங்கே தான் நீ என்னவா இருக்க, ஈக்குவலாக இருக்க, புருவமத்தி. நீ தனியாக இருக்கிற, அங்கே நாரியாக இருக்க, பெண்ணாக இருக்க. இருதயத்தில் இருக்கும்போது பெண்ணாக இருக்க. உன்னுடைய தலைவனோட புருவமத்தியில் சேரும்போது அர்த்தநாரீஸ்வரராக இருக்க. சகசிராரத்தில் இறைவனோட இரண்டரை யோகமாகும்போது, சிவபோகமாகும்போது ஆனந்தமாக இருக்க, ஒன்றாகி நிற்கிறாய். இது சாமானிய நிலையில் இது அறிய 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 ஒன்று ஒன்றா பிறக்கணும். அவரே வேதமே சொல்லிடுச்சு. அடியன் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், அதனால் இதை பேச முடியுது. தெரியாது அப்போது இதுதான் நம்ம இந்த நிலையில் இருக்கோன்னு தெரியாது. இப்போ கூட நீங்கள் சொல்லி தான் நான் சிந்திக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி தான் என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஒரு வாரம் கழித்து சிந்திப்பேன். உடனே சிந்திக்க மாட்டேன். அது உள்ளே போயிடும். அப்படியா அப்படின்னு உள்ளே விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது சர்க்கிளில் வெளியில் வரும், சுற்றி சிந்தனைக்கு வரும், உண்மையா பொய்யான்ட்டு. இப்போ இந்த பரமாமிர்த நிலையில் நீ என்னவா இருக்க, அர்த்தநாரீஸ்வராகிற அம்பாலாக இருந்து அர்த்தநாரீஸ்வராரே சிவமாக மாறுற. நிதாக ஸ்ருணு சத்வஸ்தா ஜாதா புவி மகாகுணக. யார் ஒருத்தன் சத்தில் நிற்கிறானோ அவன் மகாகுணக. எல்லா சத்குணமும் அவன்கிட்ட இருக்கும். சத் ஈஸ் மாதிரி. சத்துக்கெல்லாம் ஈசன். ஆமாம், பேர் தெரிஞ்சோ தெரியாமல அவங்க பெரியவங்க வச்சுருக்காங்க. அர்த்தம் அதான், அப்படி தான் விளங்குது. அது பேர் எப்படி பிரணவனு அந்த குழந்தை 15 வருஷம் கழித்து சங்கல்பம் பண்ணி வேல் பூஜையில் குழந்தை பிறந்துச்சா, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்ன நேற்று சொன்னேன்னா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் செய்யினாங்க. ஏதாவது ஒரு முருகன் பேர், என்ன பேர் வைக்கிறேன், நானும் பேசாமல் சைலண்டாக, என்ன ஏதாவது முருகன் பேர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் முன்னாடியே சிந்திச்சு வச்சுருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன எழுத்தில் வரணும், பாலை வரும்னா பிறண்ணாபுரம் பேர்னு வச்சுட்டேன். இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்லுங்கண்ணா. இன்னும் 2-3 பேர்லாம் கிடையாது, ஒரு பேர் தான், அத்வைதம். வா, அடுத்த பேர் கேட்டால் அத்வைதம்னு பேர் வச்சுருவேன். அவ்வளோ மகிழ்ச்சி. லட்டு வாங்கி வந்து எல்லோரும் கொடுத்தாரு. இங்கே ஒரு தாய் தந்தையர், ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை போராட்டங்கள் இருந்திருக்கும் சொல்லுங்கள். சொல்லி செஞ்சாருங்க, சொல்லி செய்தார் சுவாமிநாத சுவாமி. முருகப்பெருமான் சொல்லியே செய்கிறார். அதனால என் பேச்சில் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும், பார்த்தா கொஞ்சம் ஒரு கமாண்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஒரு பெரிய ப்ரௌடு மாதிரி தெரியும். அதெல்லாம் சும்மா ட்ராமா. அவருடைய சுபாவம் செயல்பாடுகள் நம்ம வாயை பயன்படுத்துகிறாரு, என்ன பேசுகிறாரு, ஏது நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. என்னை தூக்கில் போட்டால் போட்டுக்கப்போ அப்படின்னு என்ன பண்ணுறது, யதார்த்தமான வாழ்க்கையில் போயின்றோம். நான் சீக்கிரன் அதெல்லாம் அந்த கதை தான் கிடையாது. ஏன்னா உண்மை இல்லை, அறிவு இருக்குது. இது நம்ம பேசிகிட்டு இருக்குது நாம இல்லை, நல்லா புரியுது. அப்புறம் எப்படி நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியுங்க? சொல்லுங்கள். நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, அடியன் ஒத்துக்கிறேன், அதான் விஷயம். இன்றைக்கி இல்லை, 30 ஆண்டுகள் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. சாமியே வெளில வந்தாச்சு நெஞ்சிலேருந்து, அதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும் சொல்லு. ஸோ மகாகுணக தே நித்தியம் ஏவ அபியுதித்தே, நித்தியம் ஏவாபியுதித்தே. இந்த இவர்கள் தினமும் பிறப்பர், முதிதாக சந்தோஷமாக வாழ்வர். இந்தவ ஒரு ஆகாயத்தில், கம்மன ஆகாயத்தில் விந்த, இன்னும் ஒரு முன்னாடி ஒரு வேர்டு பார்த்தோமே, வியத்துனால ஆகாயம் சொன்ன வியத்து, அது மாதிரி கம்முனால ஆகாயம். அந்த ஆகாயத்தில் ஒரு சந்திரன் மாதிரி இந்துனான சந்திரன் போல் இவர்கள் எப்போதும் கூலாக, பிரகாசமாக, அமைதியாக, ஆனந்தமாக, குளிர்ச்சியாக இருப்பாங்க, வாழ்வாங்க. நாபதி கிளானி மாயாந்தி நிஷி ஹேமாம்புஜ யதா. அவங்க ஆபத்து நேரத்துலையும் துக்கமோ பொய்யோ இருட்டுத்தன்மையோ எதுவும் அவங்கள பாதிக்காது. ஏன்னா அவங்க பொன்னால் செய்யப்பட்ட தாமரை மாதிரி. ஹேமாம்புஜம், பொத்தாமரை நைட்லேயும் பிரகாசிக்கும், வெளிச்சம் பட்டால் பிரகாசிக்கும், வாடி போகாது. ஏன்னா வறுக்கப்பட்ட பொண்ணில் போட்டு நெருப்பில் போட்டு வறுத்தாச்சு அந்த பொத்தாமரையை, தங்கத்தில் பண்ணியாச்சு இந்த ஹிருதயத்தை.
இதாங்க சமநிலைன்னு பேர். இது ஒரு புள்ளியில் இருக்குங்க. நீங்கள் பயணித்தா இந்த ஞானத்தை கேட்க கேட்க புறமத்தியில் போய் ஒரு புள்ளியில் சொல்கிறாங்களே சமநிலை, அதை குடியான்னு கேட்கணும் சுவாமிகிட்ட. முதல்ல எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், தப்பே இல்லை. நீங்கள் ஏதோ பிரார்த்தனை பண்ணாமல் இருக்கீங்க, பேசிட்டு தானே இருக்கீங்க சுவாமிகிட்ட. நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, அவர் கேட்டுன்னு தான் இருக்கார். அப்போ நீங்கள் முதல்ல என்ன கேட்கணும்? முதல்ல சுத்த தேகம் கூடன்னு ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஏகாந்தம் கேட்க சொன்னேன். அப்புறம் வைதிகமாக வாழ்க்கை நடத்தணும்னு முருகான்னு கேட்டு, குரு வேணும் முருகா. இப்படி ஒன்று ஒன்றா கேட்க எல்லாத்தையும் கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரு. சிந்திச்சா கொடுப்பாரு, கேட்டால் தானே கொடுப்பாரு. முதல்ல கேட்கவே தெரில உங்களுக்கு, என்ன கேட்கணுன்னே உங்களுக்கு தெரியல. இப்போ சாமியே எய்த்தாப்பில் வந்து கேட்டால் உடனே என்ன கேட்கணும்? வெங்காயம் நீ தான் ஏன் வேணும் கேட்கணும். பணம் கொடு, காசு கொடு, அதை வந்து புள்ள பேரெல்லாம் ஆனால் அழிக்கட்டும். கோல்டு தங்க கட்டி கொடு, நான் ஆமையாக பிறந்து அதை காப்பாற்றட்டும். இல்லை பாம்பாக பிறந்து பக்கத்துலேயே படுத்து கிடக்கட்டும், யாரையும் தீண்ட விடாமல். நீங்கள் வேணால் அந்த அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், இது திரும்ப சொல்ல எனக்கு பிடிக்கல. ந ஹந்தோ ந இகந்தே பிரகிருத்த கிருத்தா அது அந்நிய தமந்தே சிஷ்ட வர்த்தமணி சிஷ்ட வர்த்தியமணி. இயல்பாக வாழ்கிறாங்க. பிரகிருதி இயற்கையாக வாழ்கிறாங்க. அந்நியனா வேறு செயற்கையாக அவங்கக்கிட்ட இருக்காது. இயல்பாகவே அவங்க இப்போ அந்த சொன்னோம் இல்லையா, வைரம் பிரகாசிக்கிற மாதிரி. வேறு விஷயங்கள் அவங்க அந்நிய விஷயங்கள் அவங்க நுழையிறதே இல்லை. என்னென்னமோ நடக்கும், எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி சைலண்ட்டாக இருப்பாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன பண்ணோம்? அவன் கர்மாவுக்கு அவன் அடிபட்டு உதப்பட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அதில் நீ போய் என்ன பண்ண போகிற? கடன் கொடுப்ப. உன்னால் கடன் தான் கொடுக்க முடியும். நீ எது கொடுத்தாலும் கடன் தானே. நீ அன்பை கொடுத்தாலும் அறிவை கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் கடன் தானே. நீ என்ன நினைப்ப? அவனுடைய தோஷம் நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கொடுக்குற. எத்தனை நாள் கொடுப்ப? எத்தனை நாள் தம்பி கொடுப்ப? அறிவு இல்லாதவனுக்கு எத்தனை நாள் கொடுப்ப? நீ முடிஞ்சால் அறிவை கொடு, அதுதான் நிரந்தரம். கடனும் கிடையாது, அது வள்ளல் தன்மை, அது தானம். நீங்கள் நல்லா இருக்கிறத உணர்ந்தால் மற்றவங்கள நல்லா இருக்கிறது விலைக்கு ஏற்றுங்க, அவ்வளோதான் பாயிண்ட்டு. வேறு என்ன இருக்குது? பரோபகார்த்தம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நீங்கள் பரோபகார்த்தம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், உடனே உங்களை முக்தி கொடுக்க சொல்கிறேன். ஜி நான் வந்து எனக்கு முக்தி கிடைச்சோடனே நான் வந்து ஃபுல்லாக பரோபகாரத்தில் இறங்கிடுவேன்னு இருக்கீங்களா நீங்கள்? உங்களை பார்த்து அப்படி தெரியலையே. சரி, நடக்கட்டும். அடுத்தது ஆக்கிருத்தியேவ விராஜந்தே. பிரகிருதி இயல்பான ஒரு ஆத்மாவில் இயல்பான நிலையில் ஆக்கிருத்திய சேவ மைத்திரியாதி குண நட்போடையும் கருணையோடையும் சமபாவத்தோடையும் அவங்களுடைய தோற்றம் இருக்கிறது. சமாகா சமநிலை, சமரசம், சௌமியம். அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நிலை வரும். இப்போ உங்களுக்கு ஏன் வராது? நீங்கள் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் நிறையா புறபகத்தெலாம் பண்ணுறேன் நீங்கள் சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சமநிலையை அடையணும், அப்புறம் நீங்கள் ப்ளஸ் ஆகணும். சர்ப்ளஸாக இருந்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்க. உங்களுக்கே பத்தலை, ஈக்குவலாக தான் போயின்னு இருக்க வண்டி. முன்னாடியோ மைனஸில் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஈக்குவலாக போகுது. நாளைக்கு ப்ளஸ்ஸு வரும்போது என்ன பண்ணுவீங்க? சர்ப்ளஸ் கொடுத்து தானே ஆகணும். நீ கொடுக்காருன்னா அது ஒன்றை விட்டு போயிடும், அது ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதே தான் சமரசாகா சௌமியா, அழகும் சததம் எப்போதும் சாது விருத்தியாக அமைதியான நிலை. வாழ்க்கை முக்தி ஆனதுக்கப்புறம், அனுபூதி ஆனதுக்கப்புறம் இந்த நிலையில் நீங்கள் வாழ்வீங்க. ஆப்திவத் கடலை போல திருத்த மரியாதா வரம்பு மீற மாட்டீங்க. வரம்பு மீறாமல் இருக்கிறது ஒரு உன்னதமான ஒழுக்கம், தெரியுமில்ல? சத்தியம் மட்டும் சொல்லலை, சத்தியம் ரிதம்னு சொல்லுது. உண்மையை சொல்லு, சத்தியம் வத பிரியம் வதன, உண்மையை சொல்லு இனிமையாக சொல்லுன்னு சொல்லுது. அதே மாதிரி நீ எந்த கொள்கை வச்சுருந்தாலும் கொள்கையை வச்சுக்கோ, அதை ஒரு ரிதமாக செஞ்சுக்கிட்டே வா, ஒரு முறையோ செஞ்சுக்கிட்டே வா. இந்த முறைன்னு சொல்கிறது தான் ரிதம். புரியுதா? ரித்தமேட்டிக்னு சொல்கிறாங்கல்ல,
ஒரு சத்தியத்தை ஒரு நல்ல குறிக்கோளை ரிதமேட்டிக்காக செஞ்சுட்டு வந்த சுக்ரதர்ஷிய அங்கே நீ நட்காரியங்களை பண்ண இறைவன் உங்களுக்குள்ளே வருவார்னு அதெல்லாம் மறக்க முடியாத வார்த்தைகள். இறைவனை அடையணும்னு இருந்தால் தானே நீங்கள் கேட்குறதெல்லாம் அல்பங்கிறதே உங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் கேட்குறது எல்லாம் இது வரைக்கும் எல்லாம் கேட்டீங்கல்ல, அதெல்லாம் தானாகவே நடக்கிற விஷயந்தான். ஒரு காலகட்டத்தில் நடக்கும். நீ என்ன நினைக்கிற, உடனே நடத்தணுங்கிற. அதனால் நீ என்ன பண்ணுற, தபஸ் பண்ணுற, அழுவுற, குட்டிக்காரணம் போடுற, தலைவாணிலாம் நினைஞ்சு போயிடுச்சு, பாத்ரூம் போய் நின்று அழுவுற, யாரும் பார்க்காம அழுவுற. என்ன காரணம்னா உடனே நடக்கணும். நீ கேட்குறதெல்லாம் தானாக நடக்கும். நீ அவரை நோக்கி பயணம் செய், கடமையை செய், பலனை அவர்கிட்ட விட்டுடு. அவர் நிச்சயமாக பலன் கொடுப்பார். உன்கிட்ட வேலை வாங்கிட்டு சும்மா விட்ருவாரா? சொல்லுங்கள். உங்கள்கிட்ட வேலை வாங்கிட்டு சும்மா விட்ருவாரா சம்பளம் கொடுக்காம? நீங்கள் வரதுக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, வீடு எல்லாம் ரெடி பண்ணி அப்பா அம்மா பாதுகாப்பு எவ்வளோ கொடுத்துருக்காரு, இது கொடுக்க மாட்டாரா? ஆப்திபதி கடலை போல் மரியாதாங்கிறது தான் அதை வரம்பு மீறாமல் இருக்கிறது. மரியாதைன்னு நம்ம நினச்சிக்கிறோம், மரியாதை ஆதர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒரு லிமிட்டில் ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு விதமாக போயின்னு இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை தானாக வந்துடும். ஏன்னா இந்த வடவானல்னு சொன்னால, வடவாக்கினின்னு ஒன்று சொன்னோம்ல, இவ்வளோ மழை பெய்யுது, எல்லா நதிகளும் எல்லா இடத்துலையும் வெள்ளம், பாலாறுலேயே வெள்ளம் போயிட்டுருக்கு. இப்போ பாலாறில் தண்ணியே பார்த்ததில்ல. இந்த 2 வருஷமாக தான் இந்த சங்கல்பம் போட்டோம்ல, ஒரு தண்ணி இல்லாமல், 10 ஆண்டுகள் தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து தண்ணியே பார்க்குறோம். குழந்தைங்க மழையே பார்க்காம மழைனா என்னம்மான்னு கேட்குற அளவுக்குலாம் கார்ட்டூன்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ பார்த்தா பாலாறில் நிரம்பி ஓடுது தண்ணி. எதுக்கு இது வந்துச்சு? அவ்வளோ தண்ணி வந்தால் ஆற்றுல வெள்ளம் வந்துடுது, ஆனால் கடலில் வெள்ளம் வர மாட்டேது. ஏன்? அங்கே தான் வடுவாக்கினின்னு ஒரு நிலையை இறைவன் என்ன பண்ணியிருக்கான், ஓவர்ஃப்ளோ ஆக விடாமல், ஊருக்குள்ளே வராமல், பூமியை மறைக்காமல் அந்த தண்ணீரெல்லாம் அந்த வடவாக்கினி என்ன பண்ணுறாரு, தேவதா குடிச்சுட்டு இருக்காரு. புரிஞ்சுக்குங்க. அதனால தான் அது எல்லை தாண்டாமல் இருக்குது. அது எல்லை தாண்டா என்ன ஆகிறது, எல்லாம் மிதக்கும். காரு 10 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு என்ன பண்ணுறதுன்னா, தண்ணி உள்ளே புந்துச்சு, சீட்லாம் மாற்றணும், இன்ஜின் போயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்கள்ல. சொல்லிட்டு இருக்கானா இல்லை, அவன் பெரிய லிஸ்ட்டு போடுவான் தெரியுமில்ல. நீ சின்னதாக ஒரு பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போயிருப்பேன். நம்ம 2 வீலருக்கே இந்த கதை நடக்குதா இல்லையா? ஒன்றுமே சேவனா, நானே ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பேனர் எங்கே கிடைக்கும் சொல்லு, நானே கைட்டு. ஆப்திபதி திருத்த மரியாதா, கடலை போல அமைதியாக இருப்பாய். பவந்தி விஷ ஆஷா யாத் நியத்திம், எல்லாம் உங்களுடைய விஷத் துக்கம் பற்று எல்லாம் ஒரு முறைப்படுத்தப்படும். நியத்திம் ஒரு நியத்துக்கு வரும், ஒரு நெறிமுறைக்கு வரும். ந விமுச்சந்தி மகாந்தோ, இந்த மகான்கள் இந்த நிலையை விடாமல் அனுஷ்டானமாக செஞ்சுட்டு வராங்க. அதனால் பாஸ்கர் சூரியனை போல் அவங்க பிரகாசிக்கிறாங்க. எங்கேயுமே அவங்க விடுறதில்லை, இந்த அனுஷ்டானத்தை அவங்க விடுறதில்லை. நல்ல வார்த்தை அது, நீங்கள்லாம் கடைபிடிக்கணும். அனுஷ்டானம் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன், வைதிகம் உபதேசம் பண்ணியிருக்கேன், ஏகாந்தம். அதுக்கு மேலே என்ன இருக்கணும், சிரவணம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களே மனநத்துக்கு போயிடுவீங்க. அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பின்னாடி தானே வரீங்க. உற்று நோக்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடந்துடும். இன்னொன்று, நான் பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்குள்ளே 1000 புள்ளிகளை வச்சுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளே புள்ளி வைக்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் உத்தம அதிகாரி, சந்தோஷம் இருக்கும். தெரியலைன்னா குழப்பம், மத்தியம அதிகாரி. விபரீதமாக பண்ணுற கேட்கல அப்படின்னு சொன்னால் அதம அதிகாரி. ஒழுங்காக கேட்கல, விட்டு கேட்குறேன்னா அதம அதிகாரி. அதனால் இவங்க அனுஷ்டானத்தை கரெக்டாக செய்கிறாங்க. அதனால் பாஸ்கர் யாராக இருந்தாலும் ஒரு ஃபீல்டில் மெதுவாக நிதானமாக பயணிக்கணும். அது முக்கியம். பயணித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, விஸ்வரூபம் அந்த ஃபீல்டு எடுக்க தான் செய்யும். அப்போ நீ இப்போ எங்கே இருக்க, மைனஸில் இருக்க, அப்போ நீ மனமாகிற இருக்க. அடுத்தது நீ என்னவாகணும், சித்தாகணும், ஈக்குவல் ஆகணும். அடுத்தது நீ ப்ளஸ் ஆகணும், ஸ்வரூபத்துக்கு போகணும். இதுதான் உங்கள் லைஃப் தத்துவம். அதை தான் அறிவு, அனுபவம், ஆனந்தம். 3 ரவுண்டு. இப்போ கோகம் கதமிதம் சேதி சம்சார மலம் ஆததம் பிரவிச்சாரியம்
பிரயத்தனேன. இப்போ இந்த ஞானிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. கோகம், நான் யார், கதமிதம், இந்த ஜகத்து எப்படி வந்துச்சு, சம்சார மலம், சம்சாரம் நிறைய மலமாக இருக்கே, அதாவது குறைபாடுகளோடு இருக்கே, மாயா நிறைஞ்சிருக்கே. பிரவிச்சாரியம், நன்றாக இந்த வார்த்தை 2வது முறை வருது. பிரவிச்சாரியம், நன்றாக ஆழ்ந்து சிந்திச்சு அனுபூதிக்கு போகிறாங்க. பிரயத்தன, முயற்சி பண்ணுறாங்க. பிராக்யேன சக, அறிவோட, யாரோட, சாதுனா, நல்லவர்களோட, சாதுக்களோடு, சத்விச்சாரம் செய்வர்களோடு சேர்ந்து நான் யார், இந்த உலகம் ஏன் இப்படி கெட்டு போயிருக்கு, இதை எப்படி சரி செய்கிறது, இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரவிச்சாரியம் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு முடிவை சொல்லுவாங்க. ந கர்மசு நியுக்தவ்யம் நானா நா ஆரியேன சக அவசத்தே. பார்த்தீங்களா, பிரம்மஞானம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். மனசை எஜுகேட் பண்ணணும்னா அது மிருகமாகிடும். குரு இல்லைன்னா அது அசுர வாழ்க்கை. எதுக்கு அசுர வாழ்க்கைன்னு சொன்னிச்சுன்னா, இந்த பிரம்மஞானம் அவங்களுக்குள்ளே போகாமல் இருக்கும். பிரம்மஞானம் இல்லைன்னா அவங்கள சேராதுன்னு சொல்லுது வேதம். இப்போ தெரியுதா ஏன் நம்மளை கிட்டக்கே சேர்க்க மாட்டுறாங்கன்னு? சொல்லியே கொடுக்க மாட்டுறாங்க. எப்படி சொல்லி தருவாங்க? கை கட்டி வாய் போத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணுறிய, நீ நடிக்கிற. நான் சொல்லலை, மாணிக்கவாசகரே சொல்லியிருக்காரு. நான் பக்த மாதிரி நடிக்கிற பரம்பொருளே, எனக்கு உண்மையான பக்தி கொடு. உண்மையான பக்தி இருந்தால் நீ ஒன்றும் கேட்க வேணாம், அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். டிரான்சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. TRANSCENDS, டிரான்சென்ஸ். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொஞ்சம் நோட் பண்ணிங்க மேடம். என்னாச்சு, மகா நான் ஆரியேன்னு ஹவசே, அவங்க கூட சேருதே இல்லை. யார், பிரம்மஞானம் இல்லாதவங்க கூட. அப்போ இவங்க வேதம் தான் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் யாரையும் குறை சொல்லாதீங்க தயவுசெய்து. பிரம்மஞானம் இருக்கிறவங்கள்ட்டோட நீ சேர்ந்து கற்றுக்கோ. இல்லை நீ தேடியா, நீ தேடினா கிடைக்குங்க. நீ எப்பயோ தேடினது தானே முருகன் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிது. இப்போ 3 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிச்சே. ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, 3மே கிடச்சிருச்சே. கேரண்டியாக உங்களுக்கு நான் உனக்கு முக்தி தரேன்னு சொல்கிறாரு முருகப்பெருமான். சொல்கிறாரு, யாராக சொல்ல எந்த குருவாக சொல்ல சொல்லுங்கள். சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதானே? ஏன்னா தண்ணின்னு அதை நான் விமர்சனம் பண்ணக்கூடாது. கேரண்டியாக சொல்கிறாரா இல்லையா? அடியான்னு சொல்கிறேன், சுவாமி நம்பிக்கையில் அடியான்னு சொல்கிறேன். இந்த குமரன் வேதம் முருகனை யார் குருவாக ஏற்றுண்டான், உண்மையாக சத்தியமாக நடிக்காமல், யார் கை கட்டி வாய்ப்பொத்தி தலை சாய்ச்சி சாசாங்க நமஸ்காரம் பண்ணி சரணாகதி அடைகிறானோ அவனுக்கு இந்த ஜென்மாவிலேயே முக்தி. அவன் அதம அதிகாரியாக இருந்தாலும் சரி, மத்தியம அதிகாரியாக இருந்தாலும் சரி, உத்தம அதிகாரியாக இருந்தாலும் சரி, நம்ம ஆடி அவனுக்கு விளக்கை ஏற்றும். திருஷ்டவ்யக சர்வசங்கர்த்தா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு நாளைக்கு என்னவாயிடும், போயிடும். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த காசு கொடு, பணம் கொடு, அது கொடு, இது கொடு கேட்குறதெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் பிரளயமாயிடும். மிருத்யு ரேவ அவகாலி. அதனால் மரணத்தை நீ ஏற்றுக்கொள், அவமதிக்காத, சதா அமைதியாக இரு. சதா எனக்கு டெய்லி உபதேசம் ஆகுதுங்க. டெய்லி நானும் எனக்கு சொல்ல எனக்கு வாயும் வலிக்கலை, அது சலிக்கவும் இல்லை. டெய்லி உபதேசம் ஆகுது. என்னன்னா நீ ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா இரு, நீ எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. இதுதான் எனக்கு டெய்லி உபதேசம். அதனால் நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கிடப்பேன். ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா இருக்கிறார். சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அந்த வேதத்தை தொட்டுட்டோம்னா, இப்போ பேனா எடுத்துட்டேன்னா கையில் எத்தனை மணிக்கு உட்காந்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே இழுத்துன்னு போகுது. பசி இல்லை, தாகம் இல்லைங்க. 3 மணிக்கு போகிறேன் இப்போ நான் சமீப காலமாக. 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கிடப்பேன், டிவி பார்த்துன்னு கிடப்பேன். கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு போய் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் தியானம் பண்ணால் போதும். எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறேன், 1 மணி நேரம் தியானம் பண்ணால் போதும். 1 மணி நேரம்
பிரவிச்சாரம் பண்ணால் போதும், பிரவிச்சாரியம் பண்ணால் போதும். பூஜை மட்டும் 3 மணி நேரம் பண்ணணும். 5 மணி நேரம் ஆச்சா, கிரிவலம் 1 மணி நேரம் பண்ணிடணும். 6 மணி நேரம் ஆச்சா, 10 மணி நேரத்தை 6 மணி நேரம் ஆக்கிட்டார். இப்போ இன்னுமே குறைச்சிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆண்டே 28 உபநிஷத்து தமிழ் பண்ணியிருக்கோம். இதை மனித நிலையில் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறானுங்க. மனித நிலையில் பண்ண முடியுமா? 28 உபநிஷத்தை பேரை படிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். அவன் தான் சொன்னான் 28 உபநிஷத்து. அவனை கேட்டுங்க, ஐயப்பனை. 68 உபநிஷத்து ஆகிருக்க மொத்தம். 2 வருஷத்தில் இந்த சிரவணத்தை முடிக்கணும். நம்ம இந்த சொன்ன 12 ஆண்டுகளுக்குள்ளேயே இப்போயே பல பேர் ஆனந்தமாக தான் இருக்காங்க. இப்போயே இந்த கேட்குற எல்லாருமே ஆனந்தமாக தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா சின்ன வயசில் பட்ட விருப்பம், கொள்கை, குறிக்கோள், லட்சியம்லாம் இதுதான். அது இதுதான்னு தெரியலை, ஏதோ ஒரு நல்லதை பண்ணணும் அப்படின்னது. அதனால் இந்த பிரம்மஞானம் இல்லாதவங்க கூட சேராத, அது வரைக்கும் இருக்கட்டும். அதனால் யாரையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் அறியாமையை நீங்கள் மற்றவங்க மேலே திணிக்கிறீங்க. அவங்க சொல்லித்தரல அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க எழுதி வச்சுருக்காங்கல்ல, அவங்க எழுதி வச்சது தானே இதெல்லாம் இப்போ நம்ம படிக்கிறோம். எத்தனையோ இருக்குது. எப்பயுமே விரோதம் இருக்கக்கூடாது, அத்வைதமாக இருக்கணும். நம்ம யாருக்கிட்டையும் விரோதம் இருக்கக்கூடாது. அது தானாக நடக்கும், அதுக்கு நாம் பொறுப்பில்லை. நாம் அறிவோடு இருக்கணும், அவ்வளோதான். புரியுதா? அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய்